ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதியாக இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனிக்கிழமை தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஒரு கிராம் 14,900 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் 16,255 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,30,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது காலை 8:15 நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச லெவலில் மீண்டும் தங்கத்தோட விலை குறைஞ்சுதாங்க காணப்படுது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 20 பைசா வீக்காக இருக்குங்க. இருந்தாலுமே தங்கத்தோட விலை இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ சர்வதேச லெவலில் இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு 200 ரூபாயிலிருந்து ஒரு 450 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு 9:45 10 மணிக்குள்ளே தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலோ, இல்லை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலோ உங்களுக்கு நான் மீண்டும் மதியம் ஒரு தடவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு 200 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு இறக்கம் தாங்க இருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு இறக்கம் இல்லை. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு விலை குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து கிராமிற்கு ஒரு 3 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய விலை நிலவரத்துக்கு இதுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் சேர்த்தியும் விலை குறைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும். ஸோ வெள்ளி தற்பொழுது சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் மட்டும் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு அன்னைக்கு அளவுக்கெல்லாம் இல்லைங்க. சின்னதாக ஒரு இறக்கம் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சர்வதேச லெவலில் விலை குறையும் பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் லெவல் இருந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே குறையும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 20 பைசா நம்மளுக்கு வீக்காக தான் இருந்துகிட்ருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளியோடைய விலையும் சரி, தங்கத்தோட விலையும் சரி சர்வதேச லெவலில் குறையதோட கொஞ்சம் சின்ன அளவுக்கு குறைவு கம்மியாக இருக்குன்னே சொல்ல முடியும். ஆனாலுமே நம்மளுக்கு மார்க்கெட்டில் சனிக்கிழமையில் ஏதாவது கேப் ஃபில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுவும் சேர்த்து விலை குறைச்சாலும் இன்றைக்கி குறைப்பாங்க. ஸோ என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு 9:45 10 மணிக்குள்ளே தெரியப்படுத்துகிறேன். ஸோ தற்போது காலை 8:15 நிலவரத்தில் இதுதான் இருக்குது. இன்னும் இடைப்பட்ட டைம் 1 மணி நேரம் இருக்குங்க. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து குறையலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குறைவது கம்மியாகவே குறையலாம், அப்படி இருக்கலாம். ஸோ என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டில் தங்கத்தோடைய விலையில் மாற்றம் ஏற்படும் மாதிரி எந்த ஒரு வரியெல்லாம் நமக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் ஏதாவது சொன்னால் தான் உண்டு. இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லாமல் தாங்க இருக்காங்க. அதனால் சர்வதேச லெவலில் என்ன நிலவரம் இருக்கோ ப்ளஸ் இந்திய ரூபாயின் மதிப்பு இதெல்லாம் வைத்து நம்மளுக்கு தங்கத்துறை விலை நிர்ணயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.